நீ வெளியில விடு, நான் போறேன். நீ நிஜமா டெவில், நீ குட்டி பிசாசு, நீ குட்டி பிசாசு. மணி 2 ஆகுது. 2 மணிக்குள்ளே இன்றைக்கி வந்து விஜய் டிவி வந்து எத்தனை ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 6 ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பிக் பாஸுக்காக. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அவங்க வந்து ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணதே கிடையாது. இன்னும் ஒரு 4 ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நைட் எபிசோடு எவனுமே வந்து பார்க்கவே தேவையில்லை. எல்லாருமே பார்த்திங்கன்னா ப்ரோமோவிலே வந்து ஃபுல் எபிசோடையும் பார்த்து போயிடலாம். ஸோ அந்த அளவுக்கு தொடர்ச்சியாக வந்து 1/2 மணி நேரத்துக்கு ஒரு ப்ரோமோன்னு சொல்லிட்டு அப்படி வந்து தரமாக வந்து இறக்கினுக்கிறாங்க. அந்தளவுக்கு கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறக்குற ப்ரோமோவும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ வேறு லெவலில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அடிதடி வந்து வீட்டுக்குள்ளாயிருக்கு. இதில் மிகப்பெரிய ஒரு அடிதடி யார் யாருக்கு வந்திருக்கு அப்படின்னா, நம்ம சாச்சனாவுக்கும் அதே மாதிரி அன்ஷிதா, இவங்க 2 பேருக்கு இடையில தான் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி காலையில் பிக் பாஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் சேர்ந்து, அதாவது டெவில்ஸ்க்கு வந்த இதுதான் டெவில்ஸ், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஏஞ்சல்ஸை வந்து டார்ச்சர் பண்ணோம். எந்த ஏஞ்சல் வந்து ரொம்ப காண்டாகிட்டு டென்ஷன் ஆகிட்டு வந்து கோவப்படுறாங்களோ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஹார்ட் வந்து பிடுங்கிக்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொன்னார். அதனால் டெவில்ஸ் எல்லோரும் வந்து பிளான் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏஞ்சல்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வச்சு செய்கிறாங்க. ஒவ்வொருத்தங்களும் வந்து தனித்தனியாக போயிட்டு வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, அன்ஷிதாவை வந்து டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த சாச்சனா குடிச்சாத்தானே வருது. சாச்சனா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அன்ஷிதா வந்து டார்ச்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு அன்ஷிதா கிட்ட போய்ட்டு வந்து முட்டையை எடுத்து வந்து மேலே தடவுற இந்த விஷயத்தை வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அப்படி வந்து பண்ணியிருக்கும்போது ஒரு முட்டையை வந்து உடைக்கிறாங்க. அந்த முட்டை பார்த்திங்கன்னா கீழே வந்து விழுந்துது. அந்த கீழே வந்து அந்த முட்டையை வந்து எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கையில் வந்து அப்படியே எடுத்து மூஞ்சில் வந்து தடவுறாங்க. யார் மூஞ்சில்? அன்ஷிதா மூஞ்சில் தடவுறாங்க. முட்டையை உடைச்சி மூஞ்சில் தடவணும். அதேமாதிரி வந்து முட்டையை குடிக்க வைக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா டெவிலுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு டாஸ்க்காக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து சாச்சனா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கீழே இருக்கிற முட்டையை வந்து எடுத்து அன்ஷிதா மூஞ்சில் தேய்ச்ச உடனே அன்ஷிதா வந்து செம்ம கோவம் வந்துடுது. வாழ்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து எகிர்னு ஒரு எகிறாங்க. எகிர்னவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடி உனக்கு இதுதானே வேணும், தாடி வச்சுக்க, கீழே இருக்கிறத வந்து எடுத்து தடவரே, உனக்கு என்ன அறிவு இருக்கா? நீ டெவிலாக இருந்தால் அதுக்கு வந்து இப்படி பண்ணுவியா? நீ நிஜமான பேய், நீ வந்து குட்டி பிசாசுடி, குட்டி சாத்தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வச்சு பார்த்தீங்கன்னா தரமாக நம்ம அன்ஷிதா சாச்சனாவை செஞ்ச அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது. என்னடா 2 நாளாகுது சாச்சனா வந்து அமைதியாக இருக்குது, இது என்னன்னு தெரில. விஜய் சேதுபதி திட்டினதுக்கப்புறமா வந்து வாயை திறக்காமல் கம்முன்னு கப்பு சுப்புன்னு கிடந்துச்சி. யாராவது என்ன வம்புழுத்தா கூட வந்து அது பாடுன்னு வந்து கம்முன்னு கிடந்துச்சி. இன்றைக்கி ஏடான்னா இப்படி சைலண்ட்டாக இருக்கிறன்னு பார்த்தீங்கன்னா, சைலண்ட்டாக இருந்தே வந்து இன்றைக்கி வந்து வேலையை பார்த்து விட்டுச்சு. ஆனால் இந்த இடத்துல சாச்சனா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பெருசாக பேசுன மாதிரி தெரில. என்ன தான் வந்து இதை சொல்லுவாங்க, என்ன தான் வந்து பாம்பு பொத்தி வச்சாலுமே அதுக்கிட்ட போயிட்டு சீனணும் அப்படின்னா அது வந்து படம் எடுத்து தான் செய்யணும். அந்த மாதிரி தான் சாச்சனா வந்து நான் வந்து அடக்கமான புள்ள, நான் வந்து இந்த மாதிரிலாம் வாய் விட மாட்டேன், தேவையில்லாமலாம் வந்து பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னாலுமே என்ன தான் பார்த்தீங்கன்னா பாம்பு எப்போயா இருந்தாலும் சீண்டும் போது வந்து படம் எடுக்க தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து சாச்சனாவுமே கண்டிப்பாக அமைதியாக இருக்க போகிறதில்ல. இவங்களால் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பூரா பயங்கரமான கண்டென்ட்டுகள் வந்து வரப்போகுது, அடுத்தடுத்து வரப்போகுது. அடுத்த ப்ரோமோ என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நானும் வந்து ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்.